லால் சலாம் படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆக்டிங்கில் இப்போ ரிலீஸுக்கு ரெடியாக இருக்க திரைப்படம்னா அதுதான் வேட்டையன் திரைப்படம். இந்த வேட்டையன் திரைப்படத்தோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா ரகுபதி, மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன் சொல்லிட்டு மிக பெரும் நடிகர் பட்டாலுமே நடிச்சிட்டு வந்திருக்காங்க. மேலும் இந்த படம் அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு சமூக கருத்துள்ள கேரக்டராக நடிச்சிருக்காராம். நிச்சயமாக இந்த படம் சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு பேர் வாங்கி தரக்கூடிய படமாக இருக்கும்னு சொல்லப்படுது. அதை தொடர்ந்து லோகேஷ் கனகராஜோடைய டைரக்ஷனில் கூலி படத்தில் நடிக்க போகிறாரு. தலைவர் 172 இந்த படம் யார் எடுக்க போகிறாங்க, இதுதான் மிக பெரும் கேள்வியாக இருந்துட்டு வருது. ஒரு பக்கம் நெல்சன், ஒரு பக்கம் ஷங்கர், ஒரு பக்கம் கார்த்திக் சுப்புராஜன் போயிருந்தாலும் அந்த வரிசையில் இணைஞ்சிருக்கவர் தான் நம்ம KS ரவிக்குமார். KS ரவிக்குமார் கடைசியாக எடுத்த லிங்கா படம் சரியாக போகலை. அதனால் KS ரவிக்குமார் இருக்கிற இடமே தெரியாமல் போயிட்டாரு. தமிழ் சினிமாவில் ஒரு ஆளே காணும். மேலும் அப்பப்போ படங்களில் பார்த்தீங்கன்னா நடிச்சிட்டு வராரு. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட ராணா படத்தை திருப்பி எடுத்தால் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காரு. ராணா படம் எடுக்கும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போச்சு. அப்போ சூப்பர் ஸ்டார் வருவார்னு ரொம்ப நாளாக காத்திருந்தார். கடைசியில் சூப்பர் ஸ்டார் வந்தும் கூட அந்த படத்தை எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால் இப்போ அந்த படத்தை எடுக்கக்கூடிய சாத்தியக்கூறு அமைஞ்சிருக்கிறதா KS ரவிக்குமார் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. இதனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட அவர் சொல்லியிருக்காரு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துமே இந்த படம் எடுத்தால் நல்லா தான் இருக்கும், இப்போ அந்த கதைக்களத்தை நம்ம எடுப்போம். அதை தொடர்ச்சியாக தான் பார்த்தீங்கன்னா கோச்சடையான் அப்படின்ற படத்தை அப்போவே எடுத்திருந்தாங்க. அதோடைய பார்ட் 2 இன்னுமே எடுக்கல. அப்போ அனிமேஷன் டெக்னாலஜி மூலமாக சூப்பர் ஸ்டாரோட பொண்ணு எடுத்திருந்தாங்க. ஆனால் அந்த படம் அனிமேஷன் டெக்னாலஜி மூலமாக எடுத்ததுனால சரியாக போகலை. இப்போ அதற்கான சாத்தியக்கூறு அமைச்சிருக்கு. மேலும் அதற்கான ப்ரொடியூசரும் கிடைச்சிருக்காங்களாம். அதனால் கண்டிப்பாக ராணா படத்தை எடுக்கலான்னு சொல்லிட்டு KS ரவிக்குமார் பிளான் பண்ணியிருக்காரு. ஆனாலும் வேறு சில கதைகளையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட சொன்னதுனால அந்த கதையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பாரோன்ற சந்தேகம் மிகுந்திருக்கு. ஒரு காலத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு படங்கள் எடுத்தால் அது நிச்சயமாக பிளாக் பஸ்டர் ஹிட்டாக அமையும் என்றது KS ரவிக்குமாரோட நம்பிக்கை. அப்படி தான் பார்த்தீங்கன்னா நிறைய ரீமேக் பண்ணி படங்கள் எடுத்து ஜப்பானில் பார்த்தீங்கன்னா முத்து படம் பல வருஷமாக பல நாட்களாக ஓடிந்து படைப்பா படம் மிக பெரும் பிளாக் பஸ்டர் ஹிட் அடைஞ்சது. அப்படி இருக்கும்போது இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு ஒரு மாசான படத்தை தமிழ் சினிமாவுக்கு கொடுக்கணும்னு KS ரவிக்குமார் முனைப்பில் இருக்காரு. அதற்கான கதைகளையும் பக்காவாக ரெடி பண்ணிட்டு இருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி தான் KS ரவிக்குமார் எடுக்க போறாரு. நீங்கள் KS ரவிக்குமாரும் ரஜினிகாந்தும் சேர்ந்து படம் மறுபடியும் பண்ணாங்கன்னா நல்லா இருக்குமா, இல்லை அது லிங்கா படம் மாதிரி சொதப்பிட்டு போயிடுமான்றதை மறக்காமல் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற வீடியோஸும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும்.